ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆழ் மனசுக்கிட்ட பதிவு பண்ணி நமக்கு தேவையான பொருள் எப்படி நம்மக்கிட்ட ஆழ் மனசு கொண்டுட்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது அந்த ஆழ் மனசுக்கிட்ட எந்த நேரத்தில் சொன்னால் அது இன்னும் சீக்கிரமாக நமக்கு அந்த பொருளை நம்ம கையில் வந்து கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? நம்மளில் சில பேர், என்னை கூட எடுத்துக்கோங்களேன், நானுமே இந்த வார்த்தையை நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல, ஸோ இதுவுமே கிடைக்காது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ராசி இல்லை, லக் இல்லை, நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காது, என் தளபதி இதான் போல் அப்படின்னு இந்த டைலாக்கை எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். யோசிச்சு பாருங்கள். பட் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு வேணும்னு யோசிச்சுருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆசைப்பட்டது நமக்கு வேணும்னு நினச்சிருக்கோமா? இல்லை, அதை ஆசைப்படுறோமே தவிர நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எஃபர்ட்டுமே போடல. அப்போ எஃபர்ட்டே போடாமல் இருந்தால் எப்படி நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கும்? ஓகே, கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்காக நீங்கள் எஃபர்ட் போடலாம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தூங்கும்போது, அதாவது எப்படின்னா, நல்லா வேலை செஞ்சோ வேலை செய்யாமலோ நைட்டு தூங்க போகும்போது டயர்டாக இருப்பீங்க. ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஃபோனெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும். ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. தூங்குறப்போ உங்களுக்கு எது வேணும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு வாட்ச் வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்கும்போது, அதாவது என்னென்னா, நீங்கள் இப்போ போய் பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. பெட்லேயோ இல்லை தரையிலையோ உங்களுக்கு எந்த இடத்துல படுத்து தூக்கம் வருமோ அந்த இடத்துல படுத்துக்கிட்டீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிட்டீங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் படுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட பேசணும். அது எப்படி